Hi friends, welcome to Capital Traders. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி டிரா பண்றது. ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் டிரா பண்றது இவ்வளோ ஈஸியா இருந்தும் ஏன் எல்லாருமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் டிரா பண்ண தெரியாம மார்க்கெட்ல லாஸ் பண்றாங்க. ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ண தெரிஞ்சா மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்கணும். ஓகேங்களா? ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி நம்ம டிரா பண்றதுன்னு இன்னைக்கான வீடியோஸ் பார்க்கலாம். ஒரு சப்போர்ட்னா என்னன்னா மார்க்கெட் மல்டிபிள் டைம் ஒரு இடத்துல இருந்து பை ஆயிருக்கும். ஸோ இதுல இந்த இடத்த பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைம் இந்த லெவல்ல இருந்தே மார்க்கெட் பை ஆயிருக்கு. ஸோ இது ஒரு சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ட்னா என்னன்னா மார்க்கெட் மல்டிபிள் டைம் ஒரு இடத்துல இருந்து செல் ஆயிருக்கும். இதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் மல்டிபிள் டைம் இங்க இருந்து செல் ஆயிருக்கு. ஸோ இதை ரெசிஸ்டன்ட் லைன் சொல்லுவாங்க. இதை நம்ம சார்ட்ல எப்படி நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் டிரா பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இது சார்ட்ல எப்படி நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் டிரா பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் நிஃப்டி ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். 5 மினிட்ஸ் ஸ்கேன்ல வச்சிருக்கேன். மார்க்கெட் உங்களுக்கு தெரியும் இங்க இருந்து மார்க்கெட் நான் பை ஆக ஆரம்பிச்சிருக்கேன். நாங்க ஒரு ஹரிசாண்டல் லைன் நான் மார்க் பண்றேன். ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா இங்க இருந்துமே அது மேல இருந்து வந்த மார்க்கெட் இங்க இருந்து பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க எல்லாரும் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க. அங்க இருந்து மார்க்கெட் கீழே வந்தது. ப்ரீவியஸா எங்க பையா இருக்கோ அங்க இருந்து மார்க்கெட் மேல போகுது. இது வந்து சப்போர்ட் எங்க ஆகுதோ அதை வந்து சப்போர்ட் லைன் சொல்லுவோம். ரெசிஸ்டன்ட்னா என்ன? இருக்கிற பிரைஸ்க்கு மேல மார்க்கெட் மல்டிபிள் டைம் ரிஜெக்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க நான் ஹரிசாண்டல் லைன் மார்க் பண்றேன். இங்க பாருங்க மார்க்கெட் இங்க ரிஜெக்ட் ஆயிருக்கு, இங்க ரிஜெக்ட் ஆயிருக்கு, இங்க இருந்து பை ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மேல இருக்கு, இந்த லைனுக்கு மேல இருக்கிறதுனால இது சப்போர்ட் லைன். ஸோ இங்க இருந்துமே எனக்கு மார்க்கெட் பை ஆயிருக்கு. ஸோ இதுவும் கரெக்ட். ஏன்னா இங்க இருந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா பை ஆயிருக்கு. ப்ரீவியஸா செக் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு பையோ செல்லோ அந்த இடத்துல இருந்து இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் டைம் ரிஜெக்ட் ஆயிருக்கணும், இல்ல அந்த இடத்துல இருந்து பையா இருக்கணும். அந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் மார்க் பண்ணுங்க. ப்ரீவியஸா செக் பண்ணுங்க. நான் இங்க ஒரு ஹரிசாண்டல், எனக்கு மார்க்கெட் இங்க இருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருக்கு. நான் இங்க ஒரு ஹரிசாண்டல் லைன் மார்க் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைம் மார்க்கெட் ஒரு இடத்துல இருந்து பை நடக்கணும், இல்லைன்னா ஒரு இடத்துல செல் இருக்கணும். இருக்கிற பிரைஸ்க்கு மேல இருக்கிறதுனால இது எல்லாமே ரெசிஸ்டன்ட் லைன். இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு, இங்க இருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் இங்க இருந்து பையான மார்க்கெட் இங்க வந்து அந்த 330 மார்க்கெட் முடியும் போது இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி தான் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து ரியாக்ட் ஆகும் மார்க்கெட். இப்போ இதுல வந்து நீங்க பை பண்ணி மார்க்கெட் பிரைஸ் இங்க இருக்கு, இங்க இருந்து பை நடக்கும். இது வந்து உங்களோட டார்கெட்டா இருக்கும். இது வந்து ரெசிஸ்டன்ட் லைன் உங்களோட டார்கெட்டா இருக்கும். ப்ரீவியஸ் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவல் உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். இதுவும் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் லெவல் அடுத்த டார்கெட்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் டிரா பண்ணுங்க. அதுல எங்க ஒரு சப்போர்ட்ல வந்ததுக்கு அப்புறம் பை பண்ணுங்க. ஒரு ரெசிஸ்டன்ட் ரீச் ஆயிருச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, அங்க ஒரு செல்லிங் வரும். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம கேண்டில்ஸ் பத்தி பார்ப்போம். அது எந்த கேண்டில் எங்க வந்தா செல் பண்ணலாம் இதெல்லாமே பார்க்கலாம். அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு ரெசிஸ்டன்ட்ல செல் பண்ணணுமா, இல்ல சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணி மேல போயிடுச்சுன்னா பை பண்ணணுமா? இந்த மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க.